நிறைய ரகசியங்களை அடக்கி வச்சிருக்கிற மீனராசி நேயர்களே. ஏன் நிறைய ரகசியங்களை அடக்கி வச்சிருக்க மீனராசி நேயர்களேன்னா, மீனம் கடலை குறிக்கும். கடலோட ஆழம் யாருக்குமே தெரியாது. அது மாதிரி இவங்க மனசுல இருக்கிற ரகசியம் யாருக்குமே புரிப்படாது. அப்படி இருக்கக்கூடிய மீனராசி நேயர்களுக்கு இந்த வருஷம் பூரா சனி அவங்களோட ராசியிலேயே தான் சஞ்சாரம் பண்றார். அப்போ சனி 12, 11 கூடையவர் அப்படிங்கிற பொழுது இங்கே இருக்கக்கூடிய ராகுவும் சேர்ந்து வேலை செய்வார். அப்போ ராகு 12ஆம் பாவத்தில் இருக்கிறது, அதே போல் சந்திரன் 12ஆம் பாவத்தில் இருக்கிறது. உங்கள் உடல் நலத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கிட்டே ஆகணும். இல்லைன்னா அடிக்கடி ஹாஸ்பிட்டல் விசிட்ஸ் போயிட்டு வர மாதிரி இருக்கும். வெளியூரில் இருக்கிறவங்க இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். தாம் பிறந்த ஊரை விட்டு வெகு தொலைவில் வெளியூர்லேயோ வெளிநாட்டிலேயோ இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப சிறப்பான காலகட்டம். உடல் நலம் ரொம்ப நல்லா இருக்கும். அதே போல் உங்களோட வீடு சொத்துக்கள் இது எல்லாமே புதுசாக நீங்கள் வாங்கலாம். புது வாகனம் மாற்றுவீங்க. உங்களோட தொழில் ஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அது சிம்மமாக வருது. இந்த 6ஆம் இடம் அப்படிங்கிற பொழுது ருணரோக சத்துஸ்தானத்து தான் நம்ம தொழிலையும் அந்த வேலையையும் நம்ம பார்க்குறோம். ஒருத்தர் கீழே வேலை செய்கிற பாவம் 6. அப்போ இந்த சூரியன் இந்த வருஷ ஆரம்பத்திலேயே உச்சத்தில் இருக்கிறதுனால வேலையில் ரொம்ப சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். இந்த காலகட்டம் அவர் சுக்கிரனோடையும் சேர்ந்து இருக்கார் 2ஆம் பாவத்தில். உங்களுக்கு வரக்கூடிய சுகங்கள், உங்களுக்கு வரக்கூடிய சொத்துக்கள், உங்களுக்கு வரக்கூடிய நல்ல விஷயங்கள், உங்களுடைய குடும்ப பொருளாதாரம் முன்னேறும். நீங்கள் ஏற்கனவே இருந்த நிலையை விட இந்த வருஷம் இன்னும் ஒரு படி மேலே தான் இருப்பீங்களே தவிர கீழே இறங்கக்கூடிய வாய்ப்பு கிடையாது இந்த வருஷம். அதனால் தைரியமாக எந்த காரியத்தை நோக்கி நீங்கள் முடிவு பண்ணுறீங்களோ அதை நோக்கி ஒரு படியை முன்னாடி வைங்க. நீங்கள் பின் கொண்டு நீங்கள் இந்த வருஷம் பார்க்கவே வேண்டாம், முன்னாடி போகிறது தான் நல்லது. கோவில்னு பார்க்கும்பொழுது மீனராசிக்காரங்களுக்கு கடல் பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த பெருமாள் கோவில், எந்த முருகன் கோவில், இது திருச்செந்தூர் ஆகட்டும், இல்லை நான் சென்னையில் இருக்கேன் அப்படின்னா சென்னையில் கடலை ஒட்டி எக்கச்சக்க கோயில்கள் இருக்குது. ஆறுபடையப்பன் கோயில் இருக்குது, அதே போல் மகாலட்சுமி கோயில் இருக்குது. நான் வெளியூரில் இருக்கேன் அப்படின்னா கடல் சம்பந்தமான கோயில்கள் திருச்செந்தூர் அந்த மாதிரியான கோயில்களுக்கெல்லாம் நீங்கள் போயிட்டு வரலாம். இல்லை நான் சென்னையில் இருக்கேன் அப்படின்னா மச்சிநாராயண பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வர்றது மீனராசிக்காரங்களுக்கு ரொம்ப சிறப்பு தரும். கண்டிப்பாங்க. நிறைய விஷயங்கள் கோயில் சார்ந்து சொல்லியிருந்தாலும் இவங்களுக்கு இந்த மன அழுத்தம் நிறையா இருக்கும். அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். இந்த காலகட்டமெல்லாம் இவங்க 2ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் அப்படி இருக்கிறனால மனைவியை கொஞ்சம் கவனிக்கிறது, அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது, மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்கறது, முடிஞ்சால் 4-5 குருவெல்லாம் வரனால நகை வாங்கக்கூடிய அமைப்பு நிறைய இருக்குது. இதெல்லாம் வாழ்வியல் பரிகாரத்தில் இருந்தாலும் இவங்க தானம் தர்மம், ஏன்னா ஜென்மசனி 7.5 சனி தாக்கம் இருக்கனால தானம் தர்மங்கிறது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாதசாரியாக போகிறாங்க பார்த்தீங்களா, யாத்திரை போகிறாங்களா பழனிக்கு, இது மாதிரி கோயில் இதுக்காக வேண்டுதல் பிரார்த்தனையோட நடந்து போறவங்களுக்கு கண்டிப்பா உணவு வாங்கி கொடுக்கலாம். ரொம்ப சிறப்பா இருக்கும். ஐயப்ப பக்தர்களாக நடந்து போறவங்களுக்கு அவங்களுக்கு இரவுல நீங்க அவங்களுக்கு ஏதாவது டிஃபனு சாப்பாடு இது மாதிரி இவங்க கையாலே பரிமாறுறது இந்த தானம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு விஷயமாக இருந்து இவங்களே பாத யாத்திரையா போனாலும் சிறப்பாக இருக்கும். இந்த இதைவிட ஒரு வாழ்வியல் பரிகாரம் இந்த செருப்பு தைக்கக்கூடிய தொழிலாளிகள் அவங்களுக்கு உணவு வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் மேக்சிமம் நீங்க வியாழக்கிழமை சனிக்கிழமை ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். வாழ்வியல் பரிகாரம் நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த வாரம் செய்யக்கூடிய அமைப்புக்கு எது உங்களால் முடியுதோ அந்த தர்மத்தை செஞ்சுக்கிட்டே வாங்க. உங்களுடைய மன அழுத்தம் நல்லா நீங்கி நிம்மதியை தரும், மகிழ்ச்சியை கொடுக்கும். ஏன்னா அந்த மகிழ்ச்சிக்காக ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இல்லையேன்னு கொஞ்சம் ஒரு விரக்தித்தன்மை இருந்துகிட்டே இருக்கும் மீனம். அதெல்லாம் சரியாகக்கூடிய காலகட்டம். அதில் இந்த காலகட்டம் இந்த பராபவ வருஷத்துல தான் குரு கேது சேர்க்கையும் நடக்க போகுது கடகத்தில் 5ஆம் இடத்துல. ஆமாம். அப்போது குழந்தைக்காக காத்திருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கொஞ்சம் மருத்துவ உதவியோட நீங்கள் முயற்சி பண்ணுறது நல்லது. நீண்ட நாளாக காத்திருக்கிறவங்களுக்கு அதே போல் சித்தர் வழிபாடு எடுக்கிறதும் குழந்தை பாக்கியத்துக்கு ரொம்ப சிறப்பான உதவி செய்யும். சித்தர் வழிபாடுன்னு வரும்பொழுது நீங்கள் வியாழக்கிழமை செய்யலாம். அதே போல் ஒரு குரு ஹோரையிலையும் செய்யலாம். அது ரொம்ப உங்களுக்கு சிறப்பு தரும். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப சிறப்பான பரிகாரம். இந்த தாராபலத்தில் பார்த்தீங்கன்னா சார், ராகவேந்திரர் மீனராசிக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா மிதுனம் மறுநாள் காமதேனு வருது கண்டிப்பாக. அதனால் ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு. அதனால் ராகவேந்திரர் கோயிலில் அன்னதானம் அங்கே போய்ட்டு வியாழக்கிழமை இவங்களே பரிமாறக்கூடிய அமைப்பு, அன்னதானத்தை ஏதாவது கொடுக்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பசுவுக்கு தானம் பண்ணிட்டு இருக்கிறது அதை விட சிறப்பாக இருக்கும். ஏன்னா அந்த உத்திரட்டாதி நட்சத்திரம்லாம் இருக்கனால
ஸோ எல்லா மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சின்ன சின்ன பலன்களையும் சொல்லி பரிகாரம், கோயில் பரிகாரம், திருக்கோயிலில் நமக்கு வந்து தமிழ்நாட்டில் இல்லாத கோயிலே இல்லை, எல்லாத்துக்குமே சொல்யூஷன் உண்டு. இதில் வாழ்வியல் பரிகாரமாக நம்ம சின்ன எளிமையான பரிகாரத்தை குருஜியோட நம்ம சேர்ந்து சொல்லியிருக்கோம். எல்லாருமே பயன்பாட்டு வச்சுக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய சந்தேகங்களை போடுங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றி. வாழ்க வளமுடன்.